விருச்சிக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். விருச்சிக ராசி தை மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 10வது மாதம் தை மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் மகர ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் தை மாசம். வடநாட்டுல இதுக்கு பேரு மகர சங்கராந்தி. பொங்கலே அதுங்க சொல்றது மகர சங்கராந்தி தான் சொல்லுவாங்க. அதாவது சூரியன் மகர ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம். உத்தராயண புண்ணிய கால ஆரம்பம். தேவர்களுடைய பகல் பொழுது என்று சொல்லக்கூடிய உத்தராயண காலம், அதாவது தை மாசத்திலிருந்து ஆணி மாசம் வரை உள்ள 6 மாத காலம் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். தேவர்களுடைய பகல் பொழுது காலம் ஆரம்பம். அனைத்து விதமான சுபகாரியங்களும் செய்வதற்கு சிறப்பான காலம். அதனாலதான் பாத்தீங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தை மாசம் 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா தை அமாவாசை. அன்றைய தினம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் படையில் போடுறது, இந்த மாதிரி முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கும் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் மிகச் சிறப்பான நாள் தை அமாவாசை. அடுத்ததா பாத்தீங்கன்னா தை மாசம் 9ஆம் தேதி வசந்த பஞ்சமி. அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது வீட்டிலே மகாலட்சுமி படம் வைத்து நெய்விளக்கேற்றி தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்தாலும், அல்லது பெருமாள் கோயிலில் சென்று தாயார் சன்னதிக்கு நெய்விளக்கேற்றி மல்லிகை பூ சாத்தி வழிபாடு செய்தாலும் சரி, வீட்டிலே மகாலட்சுமி வழிபாடு செய்தாலும் சரி, வீட்டிலே செல்வ செழிப்பு உண்டாகக்கூடிய நாள் தான் வசந்த பஞ்சமி. மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. தை மாசம் 12ஆம் நாள் வாஸ்து நாள். அந்த தினம் பார்த்தீங்கன்னா புதிதாக வீடு கட்டுவதற்கு, மனை கொள்வதற்கு, அதே கிரகாரம்பம், கிரக பிரவேசம், அதே போல பார்த்தீங்கன்னா வாசல் கால் வைக்கிறது, இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான புதிதாக வேலை தொடங்குவதற்கு மிக அற்புதமான நாள் வாஸ்து நாள். தை மாசம் 18ஆம் நாள் தைப்பூசம். அதாவது பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக அற்புதமான நாள். அன்றைய தினம் தைப்பூசத்தன்று அனுதினமும் முருகனை வழிபட்டால் ஏறுமுகம் தான் இல்லையா? 6 முக வழிபாடு செய்தால் ஏறுமுகம் தான். அன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, வள்ளலாருடைய ஜோதி தரிசனம் செய்வது அன்றைய தினம் மிக விசேஷம், மிக நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தை மாசத்திலே விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் செவ்வாய் உங்க ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம் 6ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் தான். இந்த செவ்வாய், உங்க ராசிநாதன் செவ்வாய் இந்த மாசம் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து சொல்லக்கூடிய இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறார். பொதுவா வெற்றி ஸ்தானம் 3ஆம் இடம், வெற்றி கிரகம் செவ்வாய். அப்ப எதை தொட்டாலும் வெற்றி அப்படிங்கிற அமைப்பு தான். அதாவது பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது தைரியம் அதிகமாகும். தைரியம், வீரியம், பராக்கிரம ஸ்தானம் 3ஆம் இடம். செவ்வாயே தைரிய கிரகம் தான். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய தைரியம் பிறக்கும், வீரம் பிறக்கும். அதாவது மனோதிடம் அதிகமாகும். எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே 3ஆம் இடம் தான். அப்ப 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் தடை தாமதம் இல்லாமல் வெற்றியை கொடுக்கும். அதுதான் இந்த சிறப்பு. அதாவது பாத்தீங்கன்னா கோடியிலே ஒருவனுக்கு ராசி உச்சத்திலேங்கிறாங்களே, அந்த மாதிரி ராசி உச்சத்துல சஞ்சரிப்பது யோகம். அஸ்தங்கத்துல சில டைம் சஞ்சரிச்சாலும் கூட உச்சமாக சஞ்சரிப்பது ராசிநாதன். பொதுவா எந்த ஒரு கெடுபலன்கள் நடந்தாலும் அதெல்லாம் ஜெயிச்சு வரக்கூடிய அமைப்பு தான் ராசிநாதன் உச்சம் பெறுவது. ஆக தை மாசங்கிறது விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் உச்சம் பெறுவது எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி. அதே போல பாத்தீங்கன்னா முயற்சிகள் அனைத்தும் தடை தாமதம் இல்லாமல் நடக்கக்கூடிய அமைப்பு. இளைய சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா புதுசாக ஒப்பந்தம் கையெழுத்துலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ரெஜிஸ்ட்ரேஷன் வீடு நிலம் சம்பந்தமான ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இளைய சகோதரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும். ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதியும் வருதான். அதனால அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து செல்லணும். இந்த ஒப்பந்தம் கையெழுத்துலாம் போடும் பொழுது அதுல சரியா படிச்சு பார்த்து ஒப்பந்தம் கையெழுத்து போடுவதும் சிறப்பான பலனை தரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடம், அல்லது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 22ஆம் தேதி வரை 3ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார். பொதுவா பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி 3ல சஞ்சரிப்பது யோகம். அதாவது நண்பர்கள் மூலமாக உதவிகள்
அதே போல பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை வழியாக நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்து அதிபதியும் அவரு தான். 12ஆம் இடத்து அதிபதி 3ல இருக்காருன்னா, இப்ப 3ஆம் இடங்கிறது பத்திரப்பதிவு, வீடு வாங்குறதோ நிலம் வாங்குறதோ இடம் வாங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பத்திரப்பதிவு செலவுகள் ஏற்படக்கூடிய சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. 22ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். 4ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்துருவார். பொதுவா ராகு எங்க இருந்தாலும் எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அதோடைய பலனை விரிவுபடுத்தும், பிரம்மாண்டப்படுத்தும், பெரிதுபடுத்தும். குரு பார்வை வேற இருக்கார். அப்ப குரு பார்வையோட சஞ்சரிக்க போகிறார். அதோட சுக்கிரனுக்கு 4ஆம் இடங்கிறது திக்பலம், வலுவான நிலை. அப்ப வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு, புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், வீடு வாங்கி விற்பனை செய்பவர்களுக்கு யோகம், இந்த மாதிரியான அனைத்து விதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கும். அப்ப 4ஆம் இடத்துல 22ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் குரு பார்வையோட திக்பலத்தோட வலுவான நிலையில சஞ்சரிக்கிறார். வீடு நிலம் சம்பந்தமா, வண்டி வாகன சம்பந்தமா எந்த முயற்சி எடுத்தாலும் பூரணமான நன்மையான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கார். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்திற்கும் 8ஆம் இடம், அதாவது 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம், 8ஆம் இடங்கிறது நஷ்டம், விபத்து, இந்த மாதிரியான ஸ்தானம். அதனாலதான் அதை மறைவு ஸ்தானம்னு சொல்றது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா புதன். ஆனா அவர் இன்னொரு இடத்துக்கும் அதிபதி. எப்படின்னா லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. லாபஸ்தானங்கிறது எதை தொட்டாலும், அதாவது தொழிலில் வரக்கூடிய லாபம், பொதுவான லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகமும் தீமை செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துக்கும் அதிபதி அவர் தான். அப்ப அந்த நன்மை தீமை கலந்து செய்வார் புதன், அதான் அதனுடைய அர்த்தம். அப்ப பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதியும் புதன் தான். அப்ப அந்த 8க்கும் 11க்கும் உடைய புதன் அவரும் 3ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார் 20ஆம் தேதி வரை. அப்ப பொதுவா இந்த 8ஆம் இடத்து அதிபதி 3ல சஞ்சரிக்கும் பொழுது பத்திரப்பதிவு, ரெஜிஸ்ட்ரேஷன், பொதுவாகவே புதன் பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அப்ப அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 11ஆம் இடத்து அதிபதி இருக்கிறதுனால பயப்படாம செய்யலாம். ஏன்னா 11 லாபஸ்தான அதிபதியும் அவர் தானே. அப்ப 3ல இருக்கும் பொழுது இந்த ஒப்பந்தம், பத்திரப்பதிவு, கான்ட்ராக்ட், அரசு சம்பந்தமான சலுகைகள் இந்த மாதிரியான எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். புது தொழில் சம்பந்தமான ஒப்பந்தம், கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்துல குரு பார்வையோட சஞ்சரிக்க போகிறார். இது மிகச்சிறப்பான பலன். 11ஆம் இடத்து அதிபதி 4ல சஞ்சரிப்பது யோகம், அதாவது வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா வளர்ப்பு பிராணிகள் மூலமாக லாபம், கமிஷன், ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு யோகம், ஆசிரியர், வக்கீல் இவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான பொற்காலம். அதே போல அவரு தான் 8ஆம் இடத்து அதிபதி 4ல இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல போக்குவரத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல ஒரு சில பழுதுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, பெருசா ஏற்படாது, ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால. அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா புதனும் அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன். சூரியன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் மாதம் முழுவதும் உங்க ராசிநாதனோட சேர்ந்து. பொதுவா 10ஆம் இடத்து அதிபதி 3ல சஞ்சரிப்பது யோகம். ஏன்னா 10ஆம் இடங்கிறது கீர்த்தி ஸ்தானம், அதாவது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். 3ஆம் இடம் கீர்த்தி ஸ்தானம். அப்ப உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும், கீர்த்தி உயரும், உங்களுடைய புகழ் அதிகரிக்கும், பதவி கிடைக்கும், பொறுப்பு கிடைக்கும். அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொறுப்பு, பதவி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி 3ல இருக்கிறதுனால. அப்ப எதை தொட்டாலும் வெற்றி, அரசியல் வெற்றி. அதே போல பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் வெற்றி அப்படிங்கிற அமைப்புல போகும். அப்ப சூரியன் யோகாதிபதி வேற இல்லையா. அப்ப கண்டிப்பாக இந்த மாதம் அரசியல் சம்பந்தமான பதவி, பொறுப்பு, அது சம்பந்தமான ஒப்பந்தங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, அரசு சம்பந்தமான அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இளைய சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலனை தான் சூரியனும் செய்கிறார். அப்ப பொதுவா இந்த மாசம் 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் வலுவடைகிறது. 3ஆம் இடம் வலுவடைகிறதுனால உங்களுக்கு, ஏன்னா 3ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் உச்சம், 3ஆம் இடம் வலுவடைகிறதுனால இளைய சகோதர வழி அனுகூலங்கள். அதே போல பாத்தீங்கன்னா புதுசா ஒப்பந்தம் கையெழுத்து, ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடிய அமைப்பு. அது 4ஆம் இடம் வலுவடைகிறதுனால வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அல்லது உங்கள் இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம், வாகனத்தை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு யோகம். இந்த மாதிரியான யோகங்கள் அதிக அளவு இந்த தை மாசம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.